ஸோ கைஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்மாக்டவுனோட ஆஃப் ஃபைல்லேருந்து. ஸோ ஸ்மாக்டவுனோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎம் பங்க் வந்து ஜிடிஎஸ் போட்டிருப்பார் ரோமன் ரெயின்ஸுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் செத்ராலன்ஸ் அண்ட் சிஎம் பங்கான ஒரு கன்ஃபர்டேஷன் வந்து நடந்திருக்கும். செத்ராலன்ஸ் வந்து போயிடுவார். இதோட பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைபல் சீஃப் வந்து எப்படியாவது வந்து ஏஞ்சிக்கிறாரு. சிஎம் பங்க் வந்து ஜிடிஎஸ் போட்டதுனால ரோமன் ரெயின்ஸால் வந்து சரியாக வந்து நிற்க முடியல. அவர் வந்து ரிங்கு பிடிச்சி வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் போகிறாரு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பாவலேமன் இருக்காரு. பாவலேமன் வந்து கிட்ட வராமல் அவர் வந்து தூரத்துலேருந்தே வந்து பார்த்துன்னு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சிட்டு வந்து பார்க்குறாரு பாவலேமனை வந்து முடிச்சுட்டு வந்து அவர் வந்து போயிடுறாரு. நம்மளோட சிஎம் பங்க் வந்து க்ரௌட்குள்ளேருந்து வந்து பேசினுக்காரு. ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வந்து சொல்லினுக்காரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப வந்து சேடாக இருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்ப வந்து பாவம். நம்ம அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரா எபிசோடில் வந்து சொல்லியிருப்பாரு ரோமன் ரெயின்ஸ் கிட்ட. கோடி ரோட்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட, நீ வந்து எப்போ அந்த டைட்டில் வந்து தோப்பியோ அப்போ வந்து ஜேவுஸோ வந்து உன்னை வந்து பிட்ரே பண்ணுவான், ஜிமியூஸோ வந்து உன்னை பிட்ரே பண்ணுவான், அண்ட் அஃப்கோர்ஸ் சோலோ சிக்கோவா வந்து பிட்ரே பண்ணுவான். பக்கத்தில் ஒருத்தர் நின்னுக்கானே அவனும் வந்து உன்னோட வைஸ் மேனும் வந்து உன்னை வந்து பிட்ரே பண்ணுவான். This man, well, he becomes an advocate again. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நடக்குது. ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பிட்ரே பண்ணிட்டாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ட்ரூவாக ஒருத்தர் ஃப்ரெண்டு இருக்கானா அது வந்து நம்மளோட டீன் ஆம்ப்ரோஸ். ஸோ டீன் ஆம்ப்ரோஸ் தான் வந்து இது வரைக்கும் ரோமன் ரெயின்ஸை வந்து பிட்ரே பண்ணலை. இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோமன் ரெயின்ஸோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் ஃபேமிலியும் வந்து பிட்ரே பண்ணுறாங்க ரோமன் ரெயின்ஸை. ஒருத்தரை தவிர அது வந்து நம்மளோட டீன் ஆம்ப்ரோஸ். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வரும். ஸோ நேற்று ஒரு அப்டேட் வந்தது, பெரிய மேட்ச் வந்து கேன்சல் ஆக போகுதுன்னு. அந்த மேட்ச் வந்து கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா கெவின் ஓவன்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, நெக் இன்ஜுரி வந்து ஆயிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும். அது வந்து ரிகவரி பண்ணுறதுக்காக அவர் வந்து ரெசல்மேனியாவில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அப்போனண்ட்டும் இல்லை. ராண்டி ஆர்டன் வந்து ரெசல்மேனியாவில் வந்து மேட்ச் பண்ணுவாரா இல்லையானே வந்து ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ நிக்காலிஸ் வந்து ஸ்மாக் டவுன்லேயே வந்து சொல்லியிருப்பாரு ராண்டி ஆர்டன் கிட்ட, உனக்கு வந்து ரெசல்மேனியாவில் வந்து மேட்ச் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வந்து ஆர்கேவை போட்டுறாரு நிக்காலிஸுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ராண்டி ஆர்டனுக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து கிடைக்கும் தான். கன்ஃபார்மாக வந்து நான் சொல்கிறேன், இங்கே வந்து ராண்டி ஆர்டனுக்கு வந்து ஒரு மேட்ச் இருக்குன்னு. மேபி WWE வந்து ராண்டி ஆர்டனுக்கு வந்து ஒரு மிஸ்ட்ரி அப்போனண்ட் வந்து தரலாம். எப்படி செத்ராலன்ஸுக்கு வந்து ரெசல்மேனியா 38 வந்து ஒரு மிஸ்ட்ரி அப்போனண்ட்டாக வந்து வச்சாங்களோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41 ராண்டி ஆர்டனுக்கும் யாராவது வந்து மிஸ்ட்ரி அப்போனண்ட்டாக வந்து வரலாம். மேபி அலஸ்டர் பிளாக், ரூசோ இவங்களாம் சைன் பண்ணியிருக்காங்க WWE. மேபி அவங்க கூட வந்து வரலாமே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராண்டி ஆர்டன் வந்து யார் ஃபேஸ் பண்ண போகிறாரு ரெசல்மேனியா 41 கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம லாஸ்ட் 10 ஃபைனல் அப்டேட் கூட. ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி ஒரு இன்டர்வியூவில் வந்து போயிருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா ராக்கை பற்றி வந்து கேட்குறாங்க. ராக் வந்து இனிமேல் வந்து WWE வந்து ரெசல்ட் பண்ணுவாரா, ராக் வந்து ஏதாவது மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாரா, ராக் வந்து எவ்வளோ மேட்ச் தான் வந்து இன்னும் ரிமைனிங்காக இருக்குது, ராக் வந்து எவ்வளோ வந்து ரெசல்ட் பண்ணலாம் இன்னும். ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து கேட்கப்படுது. அதுக்கு வந்து கோடி ரோட்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ராக்குக்கு வந்து இன்னும் வந்து 2 மேட்ச் இருக்குது, ராக் வந்து இன்னும் 2 மேட்ச் வந்து ரெசல்ட் பண்ணலாம். ஒரு மேட்ச் வந்து என் கூட அது வந்து கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ராக்கான ஒரு மேட்ச், இன்னொரு மேட்ச் வந்து ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக்கான மேட்ச். ஸோ ராக் வந்து இந்த 2 மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ராக் வந்து இந்த 2 மேட்சையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட் எடுக்கலாம். ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னோட வாயாலே வந்து இன்டர்வியூவில் வந்து இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு, நான் ராக்குக்கு வந்து இன்னும் 2 மேட்ச் இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் WWE அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. The kids, what they say now, Paul? What they call what I do? They call this cinema.